வணக்கம். நீங்க ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா, ஏன் பிஎஸ்என்எல் எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணாலும் சரி, இந்தியாவுல இருக்கிற ஒவ்வொரு மொபைல் போன்லயும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. ஆமா, 2026ல இருந்து நம்ம ஃபோன் கால் பண்ற அனுபவத்தையே மொத்தமா மாத்தப் போற ஒரு புதிய டெக்னாலஜி வருது. வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? தெரியாத நம்பர்ல இருந்து ஒரு ஃபோன் வரும். அதை எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு செகண்ட் யோசிப்போம். அந்த சின்ன தயக்கத்துக்கு பின்னாடி உண்மையிலே ஒரு பெரிய ஆபத்து ஒழிஞ்சிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயத்தோட முக்கியமான ஆரம்ப புள்ளி. திடீர்னு ஒரு நாள் பேங்க்ல இருந்து பேசுற மாதிரி ஒரு ஃபோன் வரும். இன்னொரு நாள் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை டெலிவரி பண்ண ஓடிபி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. சில சமயம் அரசாங்க அதிகாரி மாதிரியே பேசி நம்மளோட விவரங்களை வாங்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏமாத்துற கால்கள் இப்போ ரொம்பவே சாதாரணமாயிடுச்சு. இது வெறும் தொல்லை மட்டும் அல்ல, ரொம்பவே சீரியஸான ஒரு ஆபத்து. சரி, முதல்ல இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு பெருசுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்பேம், ஃபிஷிங், அப்புறம் ஆழ்மாறாட்ட அழைப்புகள் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு பகுதியாவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ இருக்கிற நிலைமையில யாரு கூப்பிடுறாங்கன்னு நமக்கு தெரியாததால யார் வேணாலும் ரொம்ப சுலபமா நம்மள ஏமாத்திர முடியுது. இந்த அடிப்படை பாதுகாப்பு பிரச்சனைக்கே உடனடியா ஒரு தீர்வு தேவைப்படுது இல்லையா? இந்த ஆபத்தான அழைப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அரசாங்கமும் நம்ம டெலிகாம் கம்பெனிகளும் சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான தீர்வோட வந்திருக்காங்க. அதோட பேர் தான் சிநாப். சிநாப், அதாவது காலர் நேம் பிரசன்டேஷன். சிம்பிளா சொல்லணும்னா, இனிமே உங்களுக்கு ஃபோன் வரும்போது வெறும் நம்பர் மட்டும் தெரியாது, அந்த சிம் கார்டு யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அவங்களோட அதிகாரப்பூர்வ பேரும் உங்க ஸ்கிரீன்ல தோன்றும். இது யார் கூப்பிடுறாங்கங்கிறத ரொம்ப தெளிவா காட்டிடும். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். இது ட்ரூகாலர் மாதிரியான ஒரு ஆப்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது அதை விட முற்றிலும் வேற, ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இது நெட்வொர்க் அடிப்படையில செயல்படுற ஒரு டெக்னாலஜி. இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஒரு கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே உங்க டெலிகாம் நெட்வொர்க் அந்த நம்பரை அவங்களோட டேட்டாபேஸ்ல செக் பண்ணும். அந்த சிம் யார் பேர்ல இருக்கோ அந்த ஒரிஜினல் பேரை எடுத்து உங்க ஃபோன் ஸ்கிரீன்ல காட்டிடும். எல்லாமே நெட்வொர்க் லெவல்ல நடக்கிறதால இது 100% நம்பகமானது. சரி, அப்போ சிஎன்ஆப்புக்கும் ட்ரூகாலர் மாதிரி ஆப்ஸுக்கும் என்னதான் வித்தியாசம்? வாங்க ஒரு சின்ன ஒப்பீடு பார்த்துடலாம். அப்பதான் இதோட முக்கியத்துவம் நல்லா புரியும். முக்கியமான வித்தியாசம் இதுதான். சிநாப் காட்டுற பேரு சிம் வாங்கும்போது கொடுத்த அரசு அடையாள அட்டையில இருக்கிற ஒரிஜினல் பேரு. ஆனா மத்த ஆப்ஸ் காட்டுறது மத்தவங்க அவங்க போன்ல அந்த நம்பரை என்ன பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்காங்களோ அதுதான். அது அம்மா, அப்பா இல்லனா ஸ்கேமர்னு கூட இருக்கலாம். ஆனா சிநாப்ல இந்த மாதிரி குழப்பத்துக்கே இடமில்ல. இதனால என்ன ஆகும்னா, இனிமேல் மோசடி பண்றவங்க போலி பேர்ல ஒளிஞ்சிக்கவே முடியாது. அவங்களோட உண்மையான பதிவு செய்யப்பட்ட பேர் தான் நம்ம ஸ்கிரீன்ல பளிச்சுன்னு தெரியும். இது பாதுகாப்புல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல்னே சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கால் பண்றது யாருன்னு தெளிவா தெரிஞ்சா அந்த காலை எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு நொடியில முடிவு பண்ணிடலாம். தேவையில்லாத வங்கி மோசடி, குரியர் மோசடி அழைப்புகளை தவிர்க்கிறது எவ்வளவு சுலபமாயிடும். நம்மளோட பணமும் பாதுகாப்பா இருக்கும். ஓகே, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த வசதி எப்போ நமக்கு கிடைக்கும்? எங்கெல்லாம் இப்போதைக்கு வந்திருக்கு அதையும் பார்த்துடலாமா வாங்க. இந்த திட்டத்தோட காலவரிசை இப்படிதான் இருக்கு. அக்டோபர் 2025ல ட்ரை கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வ ஒப்புதல் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா அதுக்கு முன்னாடியே சில டெலிகாம் கம்பெனிகள் இதை முன்னோட்டமா செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 மார்ச் அல்லது ஏப்ரல் மாசத்துக்குள்ள இது பரவலா எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எங்கெல்லாம் இந்த வசதி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ஜியோ தான் இதுல ரொம்ப வேகமா இருக்காங்க. மேற்கு வங்கம், கேரளா, பீகார்னு பல மாநிலங்கள்ல கொண்டு வந்துட்டாங்க. ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா, ஏன் பிஎஸ்என்எல் கூட சில குறிப்பிட்ட பகுதிகளில் இதை செயல்படுத்திட்டு வராங்க. சுருக்கமா சொல்லணும்னா, 2026க்கு அப்புறம் நம்ம போன்ல ஒரு பேர் தெரிஞ்சா அது நம்பகமான பேரா இருக்கும். தெரியாத நம்பரை பார்த்து பயந்து டென்ஷன் ஆகிற காலம் கொஞ்சம் கொஞ்சமா முடிவுக்கு வரப்போகுது. அப்போ இது மோசடி அழைப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா? ஒருவேளை இது எல்லா மோசடியும் 100% தடுத்துடாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. உண்மையான பெயர்கள் வெளியில வரும்போது ஏமாத்துறது முன்ன மாதிரி சுலபமா இருக்காது. நம்மளோட டிஜிட்டல் பாதுகாப்புல இது ஒரு புதிய அத்தியாயம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?